கற்பனையானாலும் கல் சிலையானாலும் கந்தனே உன்னை மறவேன். ஓம் சரவணப ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம விளக்கில் ஏற்படுகின்ற அற்புதங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே அதிசயங்கள் நிறைந்ததாக தான் நிறையவே இருக்குது. ஆனால் அது நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்காரு, நம்பாதவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தீபத்தில் நீங்கள் 3 அப்படிங்கிற ஒரு எழுத்தையோ இல்லை குழந்தை வடிவத்தையோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் முருக பக்தராக தான் இருப்பீங்க. அதோட இன்னொரு அதிசயமும் இந்த விளக்கில் இருக்குது. அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ரைட் சைடில் விளக்கோட இன்னொரு பாகம், அந்த ஸ்கின் இருக்குல்ல, விளக்கோட ஸ்கின்னில் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் அவ்வளோ தத்ரூபமாக ஆண்டி கோலத்தில் நிற்கிறத தத்ரூபமான முறையில் நானே இப்போ தான் பார்த்தேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நாம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. அப்படி நீங்கள் அந்த உருவத்தை உணர்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். விளக்கில் விதவிதமாக அவ்வளவு அழகாக காமிக்கிற நம்ம கந்த கடவுள், முருகக்கடவுள், என்னுடைய இஷ்ட தெய்வமான பழனி ஆண்டவன் அப்படின்னு நான் ஏன் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே பழனி ஆண்டவர் தான் வந்து நிற்கிறாருன்னே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஒரே ஒரு முருகன் படம் தான் இருந்தது. அது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் முருகர் நம்மளை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? என்னை சுற்றி 12 முருகர் என்னை சுற்றிலும் இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா என்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு தான் அவ்வளவு மெய்சில் இருக்கிற தீப ஒளியையும் தீபத்தில் கொடுக்குற அந்த பூ இதழும் கடவுளோட ஓம் அப்படிங்கிற உருவமும் எல்லாமே அவரோட அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எப்போவுமே கிடைக்காது. உங்களுக்கும் முருகரோட அனுகிரகம் இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த ஓம் அப்படிங்கிறதும் ஆண்டியப்பரான நம்ம பழனிமலை முருகரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. இவ்வளவு அதிசயத்தை நிகழ்த்துகிற நம்ம பழனிமலை ஆண்டவன் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார். அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யாம் இருக்க பயமேனோட இந்த பூவையும் அவ்வளோ அழகாக ஒரு முருகர் தத்ரூபமாக கீழே உட்காந்துருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் விளக்கில் அதிசயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.